ரொம்பவே நல்லா போச்சு இன்டர்வியூ. ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் எனக்கு கிளியர் பண்ண முடிஞ்சது. கிளியர் பண்ணி அண்ட் 1 வீக்கில் எனக்கு கால் லெட்டர் வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சு பார்த்ததில் ஒரு 2-3 மெம்பர்ஸ் குவியில் படித்து பிளேஸ் ஆகிருந்தாங்க. பிளேஸ்மெண்ட் விஷயம் எனக்கு கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. இப்போது நான் ஆப்டிசால் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனியில் மேனுவல் டெஸ்டர் ரோலில் இருக்கேன். என் பேர் ஹரிஹரன். என்னோடய ஊர் வந்து மானாமதுரை, ஃப்ரம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஸ்கூலிங் எல்லாமே சிவகங்கையில் தான். ஸ்கூலிங் முடித்தோன்னே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்ஸில் இந்த மாதிரி ஆட்ஸ் பார்த்து தான் சரி குவியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வர்றப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிச்சு பார்த்ததில் ஒரு 2-3 மெம்பர்ஸ் குவியில் படித்து பிளேஸ் ஆகிருந்தாங்க. பிளேஸ்மெண்ட் விஷயம் எனக்கு கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ அவங்கள்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங் கோச்சிங்லேருந்து ஈவன் ப்ரீ பூட் கேம்பில் இருந்து எனக்கு மெயின் பூட் கேம்ப் முடிச்சு பிளேஸ்மெண்ட் அண்டு ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஹோப் கொடுத்தது. 3 ஹவர்ஸ் கிளாஸ் போக எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நான் என்னோடய ஓன் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது அதில். பிகாஸ் டெய்லி அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கு கிளாஸஸ் முடிச்சு எனக்கு வீக்லி அசஸ்மெண்ட், டெய்லி அசஸ்மெண்ட்ன்ற மாதிரி குவி சைட் வந்து அசஸ்மெண்ட்ஸ் பேக் டு பேக் வச்சுட்டே இருந்தாங்க. டவுட் கிளியரன்ஸ் செஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு 2 days நடந்தது. டெய்லி நான் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் அந்த இடத்துல எனக்கு அதை கேட்டு எனக்கு அது ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. இ-காமர்ஸ் சைட் அண்டு ஃப்ளைட் புக்கிங் சைட்டு ஸ்பைஸ் ஜெட் அண்டு பெஸ்ட் பை கொடுத்துருந்தாங்க. நான் அடுத்து எனக்கு பிளேஸ்மெண்ட் செஷனுக்கு நான் போகணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் என்னால் அதை போக முடியும். கிளாஸஸ் போக எனக்கு ஏதாச்சும் அதில் queries இருக்குது அப்படின்னா குவியோட வெப்சைட்ஸில் எனக்கு அந்த queryயை போஸ்ட் பண்ண முடிஞ்சது. கம்பெனியில் வந்து எனக்கு என்னோடய ஸ்கில் செட் வந்து அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு மேட்சிங்காக இருக்கிறப்போ அவங்க என்னோடய ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எனக்கு திருப்பி கால் பேக் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா போச்சு இன்டர்வியூ. ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் எனக்கு கிளியர் பண்ண முடிஞ்சது. கிளியர் பண்ணி அண்ட் 1 வீக்கில் எனக்கு கால் லெட்டர் வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்றப்போ இந்த 4 months ப்ராசஸ் நமக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு ஹோப் வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இப்போது நான் ஆப்டிசால் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனியில் மேனுவல் டெஸ்டர் ரோலில் இருக்கேன். ஆப்வியஸ்லி இது மதுரையில் எனக்கு கிடச்சதுனால இன்னும் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நம்மளோட நேட்டிவ்லேயே எனக்கு இந்த ஜாப் எனக்கு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க குவி. அண்ட் தேங்க்யூ.